வகுப்பு கணிதம் பயிற்சி 8 4 வினாயன் 10 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3000 பேர் பெண்கள். மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. நாம முதல்ல கூறு வழியில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை மக்கள் தொகை? 8000 இல்லையா? அதனால் n(s) = 8000ன்னு அதை ஃபஸ்ட்டு நாம் எழுதிக்கணும். எப்போதுமே கூறு வழி ஃபஸ்ட் எழுதிடணும், 1 மார்க் வாங்கிக்கலாம். அடுத்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 3000 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏயை 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள்னு எடுத்துக்கலாம். பி என்னன்னு எடுத்துக்குவீங்க? பெண்கள்னு எடுத்துக்கலாம். n(a) அதாவது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 1300 பேர். n(a) = 1300. அடுத்து நம்ம உடனே என்ன எழுதுவோம்? p(a) எழுதுவோம். p(a) = n(a/n)(s). n(a)ங்கிறது 1300, n(s)ங்கிறது 8000. 1300/8000 2 0வை 2 0வோட அடிச்சுக்குங்க, 13/80. அடுத்து n(b) எழுதுவோம். bங்கிறது பெண்கள் இல்லையா? எத்தனை பெண்கள் அந்த நகரத்தில் இருந்தாங்க? 3000 பெண்கள் இருந்தாங்க. n(b) = 3000. அடுத்த லைனில் p(b) எழுதுங்க. p(b) = n(b/n)(s). n(b)ங்கிறது 3000, n(s)ங்கிறது 8000. அடிக்கும்போது 2 0 அடிச்சுக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 30/80. ஏன்னா இங்கே 80 இருக்குது, இங்கே 80 இருக்கணுங்கிறதுக்காக அப்படி நம்ம அடிச்சிருக்கோம். அடுத்து n(a) n(b) எழுதிட்டோமா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? a வெட்டு b வேணும். பாருங்க, மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை தான் நாம் a வெட்டு bன்னு சொல்கிறோம். அப்போ n(a) வெட்டு b எவ்வளவானா 30%. எதில் 30% அப்படின்னா 3000 பெண்கள் இருக்காங்க இல்லையா? அதில் 30% 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்படின்னா 30/100 × 3000. 2 0வை 2 0வோட அடிச்சுக்குங்க. சுருக்குனீங்கன்னா 3 9 900 உங்களுக்கு கிடைக்குது. p(a) வெட்டு b கண்டுபிடிங்க. p(a) வெட்டு bக்கான ஃபார்முலா n(a) வெட்டு b/n(s) இல்லையா? n(a) வெட்டு b என்ன? 900. n(s) என்ன? 8000. 2 0வை மட்டும் அடிச்சுக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 9/80ன்னு கிடைக்கும். அடுத்து நாம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் எழுதுவோம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக, a அல்லது b. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? p(a) சேர்ப்பு b கண்டுபிடிக்கணும். a சேர்ப்பு bனா a அல்லது bன்னு அர்த்தம். ஃபார்முலா படி p(a) + p(b) மைனஸ் p(a) வெட்டு b. p(a) என்ன? 13/80. p(b) என்ன? 30/80 மைனஸ் p(a) வெட்டு b என்ன? 9/80. இப்போ 13 30 43, அதில் 9 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 34/80ன்னு கிடைக்கும். ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 1 2 2 7 2 14, கீழே அடிச்சுங்கன்னா 4 2 8 0, 17/40. p(a) சேர்ப்பு b = 17/40ன்னு கிடச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.